நன்றி நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை 18ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய தினம் உழைப்பாளிகள் தினம். தொழிலாளர்களினுடைய உழைப்பின் மகத்துவத்தினை போற்றும் வாழ்த்தும் ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. எல்லோரும் மே ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். எங்களது சித்திரை மாதம் தமிழில் 18ஆம் நாள் இன்று. உழைப்பாளிகளாக நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடன் ஜெர்மனியில் உழைப்பாளியாக வாழ்ந்து தமிழ் மொழி சமயத்தினை ஒரு ஆர்வலராக அதனை வளர்க்க வேண்டும், அடுத்த சந்ததிகளுக்கு தொடர வேண்டும் என்ற ஆரம்ப காலங்களில் துடிப்புடன் செயற்பட்ட ஒருவர், நாடக நடிகர், எங்களது இந்து சமயத்தினவர்களது இறுதி கிரிகைகளை முன்னின்று நடத்துபவர் என பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர் இன்றைய முட்டத்து மலரை சிறப்பிக்க இணைந்திருக்கின்றார். எங்கள் ஜெர்மன் நகரில் ஜெர்மன் நாட்டில் ஒபஹவுசன் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு விஜயகுமார் பொன்னம்பலம் அவர்களை எனது நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் விஜயகுமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனுபவங்களுடன் நகரப் போகின்றது என்பது எனக்கு பெரும் மகிழ்வை தருகின்றது. உங்களை பற்றிய பல தகவல்களை நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் உங்கள் மூலம் உங்கள் அனுபவங்கள், உங்கள் பற்றிய தகவல்களை அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் தற்பொழுது ஜெர்மன் ஒபஹவுசன் நகரத்தில் வாழ்ந்து வருகிறீர்கள். உங்கள் அறிமுகத்தை எனக்கு தந்தவர் எங்கள் மண்ணாசிரியர் திரு சிவராஜா வைரமுத்து அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். விஜயகுமார் அவர்களே, நான் முதலே உங்களை பற்றி கொஞ்சம் தகவல்கள் சொல்லி இருக்கின்றேன். நீங்கள் இவற்றை ஜெர்மன் நாட்டில் செய்தவைதான் எங்களுக்குள் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஈழத்தில் எங்கள் நாட்டில் வாழும் பொழுது நீங்கள் வாழ்ந்த இடங்கள், வாழ்ந்த அங்கு செய்த செயல்களையும் அறிய வேண்டும் என்ற ஆவல், அவற்றை முதலில் கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடரலாம் நினைக்கிறேன். வணக்கம். நான் என்னுடைய பிறந்த ஊர் சுதுமலை வடக்கை சேர்ந்த நாங்கள் சைவ சமய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையிலே நாங்கள் அங்கே இருந்த வாழ்க்கை சூழலிலே நான் பாடசாலை கல்வி, உயர்தர கல்வி போன்றவற்றை கற்றுக்கொண்ட அதே நேரத்திலே சமயத்திலே ஆர்வம் கொண்டு அதை சமய தீட்சை போன்ற விடயங்களை படிப்படியாக கற்றுக்கொண்டிருந்தாலும் அங்கே அந்த ஆசிரியர் துறையிலே கல்வி அங்கே தரப்படுத்தல் காரணமாக எங்களுடைய அந்த பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லை என்ற அந்த ஆதங்கத்திலே நான் முதல் முறையாக உயர்தர பரீட்சை எடுத்து எனக்கு சித்தி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்திலே நான் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக அங்கே சிறு பிள்ளைகளுக்கு அல்லது படிக்க முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று நானாக இலவசமாக கல்வி கற்பித்து வந்தேன். பிற்காலத்திலே 83ஆம் ஆண்டு, இவை படிப்படியாக சொல்வதாக இருந்தால் நீண்டு கொண்டு செல்லும், 83ஆம் ஆண்டு கலவரத்தின் பின்னர் நாங்கள் சுதுமலையிலிருந்து எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம், பாரிய குடும்பம், எனக்கு பல சகோதரர்கள் இருக்கின்றார்கள், மாங்குளம் என்கின்ற நகரத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயும் இந்த படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நான் ஆங்காங்கே கல்வி கற்பித்தது எனக்கே ஞாபகம் இல்லை. நான் 10 வருடங்களுக்கு பின்னர் செல்லுகின்ற பொழுது வணக்கம் மாஸ்டர் என்று சொல்லும் பொழுது நான் அதை சிந்தித்தேன். என்றால் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற விடயங்களை நான் அதிகமாக பதிவிலே வைப்பதில்லை. இன்றோடு நான் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து 40வது வருடமாகின்றது என்று மே 85 ஒன்றிலே இங்கே வந்தோம். வந்த காலத்திலே
வந்த காலத்திலே டூஸ்பர்க் நகரத்திலே தான் முதலாக வந்து நாங்கள் பல நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது அங்கே அதிகமாக குழந்தைகள் இருக்கவில்லை. அங்கே முதலாக எனது மாணவியாக இங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் சிவராஜா அண்ணருக்கும் தெரியும், முதலாக அங்கே 4 வயது சிறுமியாக இருந்த ஹரிச்சந்திரன் சுபாசினி தான் என்னுடைய ஜெர்மன் நாட்டின் முதலாவது மாணவி. பாடசாலைகள் ஆரம்பிக்க முதல் தமிழ் மொழியை நாங்கள் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்குடைய கேள்வி என்னவென்றால், எப்படி அந்த பெற்றோரை படிப்படியாக குழந்தைகள் பிறந்த பின்னர் அவர்கள் இந்த நாட்டு மொழியிலே கற்றுக்கொண்டிருந்தாலும் இங்கே இந்த ஆசிரியர்கள், இந்த ஜெர்மன் நாட்டு ஆசிரியர்கள் கூறுவது டச் மொழியைத்தான் நீங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த விடயத்தை நாங்கள் உடைத்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதனாலே பெற்றோரை கூப்பிட்டு நாங்கள் ஒரு சந்திப்பொன்று நடைபெறுகின்ற பொழுது என்னுடைய கேள்வி ஒரே கேள்வியாக இருந்தது, நீங்கள் 2 விடயத்திலே எந்த விடயத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யத்தான் வேண்டும். அதாவது ஒன்று, நீங்கள் டச் மொழியை ஒழுங்காக கற்றுக்கொள்வதா அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பதா? இந்த கேள்வியிலே என்னென்று சொன்னால் அவர் என்னென்று சொல்றது பைபாஸ் பண்ற மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே அந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு முடிவு செய்த பொழுது, நீங்கள் பல முறைகளிலே நான் டூஸ்பர்க் தமிழாலயத்திலே 92ஆம் ஆண்டு 1992ஆம் ஆண்டு தமிழாலயம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தமிழாலய நிர்வாகியாகவும் ஆசிரியராகவும் கடமையாற்றிய பொழுது எனக்கு தெரியாமலே பல விடயங்களை செய்திருக்கின்றேன் என்று நேற்று கூட சிவராஜா அண்ணர் நான் எழுதிய கவிதை ஒன்றை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் நான் அதை பதிவாக வைத்திருக்கதில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்வியலிலே செல்லுகின்ற பொழுது எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்து கொண்டுதான் போக வேண்டும். எனக்கு இந்த நான் சைவமும் தமிழும் தலை தோங்கிய ஈழதேசத்து மண்ணிலே பிறந்த நான் சைவ சமயத்தில் மாத்திரமல்ல, சென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்பது போல இறைவன் என்பது ஒருவன் தான். ஆனால் நாங்கள் வேறு வேறு பெயர்களிலே அழைக்கின்றோம். முதலில் நான் சைவ சமயத்தை கற்பிக்கின்ற பொழுது முதலிலே பாடம் தொடங்குகின்ற பொழுது அருவமும் உருவமில்லா அரும்பெரும் சோதியாய் இனிப்பவன் இறைவன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பின்னர் பிள்ளையார், முருகன், லட்சுமி என்று கற்பிக்கின்ற பொழுது இந்த நாட்டு சூழலிலே வளர்ந்த அந்த காலத்திலே கற்ற மாணவர்கள் என்னை கேட்பார்கள். அப்ப கேள்வி கேட்பார்கள், எப்படி என்றால், என்ன மாஸ்டர் நீங்கள் முதல்ல உருவம் இல்லை என்றீங்கள், இப்ப நீங்கள் உருவ வழிபாடு, அப்ப பிறகு திருப்பி நாங்கள் கற்பிக்கணும் அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு என்று. அப்ப புரிந்து கொள்ற விடயத்திலே, அந்த புரிய வைக்கின்ற விடயத்திலே நாங்கள் முக்கியமாக அந்த மக்களுக்கு சிந்தனையை, அதாவது குழந்தைகளுக்கு எப்படி சிந்தனையை தூண்டுகின்றோமோ அதே போல நாங்களும் எங்களுடைய சிந்தனையை சரியாக தட்டி கொடுப்போமாக இருந்தால் எங்களுக்குள்ளே பாகுபாடு, வேறுபாடு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. வாக்கியம் இருக்கிறது, பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனாவான். இந்த வாக்கியம் நான் சிறு வயதிலே என்னுடைய மனதிலே கொள்வது. இந்த நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையிலே எனக்கு என்ற எதிரியாக ஒருவரையும் நான் பார்ப்பதில்லை. எதிரியாகவும் தவறு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணன் என்பது போல நாங்கள் இந்த வாழ்வியலை, எங்களுக்கு இப்போ உள்ள சுமை என்னவென்றால், நாங்கள் வாழ்ந்து விட்டு போயிடுவோம், ஆனால் எங்களுடைய சந்ததிகள் எப்படி வாழப் போகின்றது என்பது, அந்த சொல்வார்கள் அல்லவா, பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பழமொழி சொல்வார்கள், வயிற்றிலே நெருப்பை கட்டி வைத்திருப்பது போல என்று சொல்வார்கள். இந்த வாக்கியம் உண்மையிலே எங்களுக்கு, நாங்கள் வயது முதிர நாங்கள் அடுத்த சந்ததியை பற்றி சிந்திப்போம், எங்களுடைய பிள்ளைகளை பற்றி சிந்திப்போம், அடுத்த சந்ததிகளை பற்றி சிந்திப்போம். அந்த வகையிலே நீங்கள் செய்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் இந்த அடுத்த சந்ததிக்கு பிரயோசனமாக, நன்மையாக, அவர்களுடைய எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் முகமாக அமையும் என்பது என்னுடைய தொடர்ந்த நம்பிக்கை. நான் என்னுடைய வாய் திறந்துட்டால் தொடர்ச்சியாக கலைத்துக் கொண்டே செல்லும். நீங்கள் நன்றி. மீண்டும்
நீண்ட ஒரு விடியாக வருகின்றது. ஆனால் நீங்கள் முன்னுக்கு வராதீங்க. ஏனென்றால் உங்களுடைய தலை கொஞ்சம் சரி, வெட்டுப்படுகிறது. சரியா. அப்ப நீங்கள் பின்னுக்கே இருந்து கதைக்க வேண்டும். அத்துடன் நீங்க ஈழத்தில் சுதுமலை என்றால் சுதுமலையிலே பிரபல்யமான ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. நீண்ட காலங்கள் பாடசாலைகள், நிறைய பாடசாலைகள் பிரபல்யமாக இருந்திருக்கின்றன. அவற்றையும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு தமிழ்ல கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டி ஏற்படுத்தியவர், ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் யாராவது இருக்கிறார்களா உங்களுக்கு? உண்மை உண்மை. நான் யாழ் சுதுமலை தமிழ்கலவன் பாடசாலையிலே நான் ஆரம்ப கல்வியை கற்றேன். அந்த நேரத்திலே பல ஆசிரியர்கள் இருந்தாலும் செல்லத்துறை ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார். அவர் தமிழிலே மிகவும் ஆர்வமுடையவர். அவர் அந்த கற்பித்தல் திறனை உடையவர். 5ஆம் ஆண்டு நாங்கள் கற்கின்ற பொழுது அவர் ஒரு முக்கியமான கற்பித்தல் முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை விட நான் அறிந்து கொண்டேன் என்பதுதான் உண்மை. அங்கே அந்த வகுப்பு மாணவர்களை பாடம் நடத்தி ஒரு 4 கிழமைகள் 5 கிழமைகள் பாடம் நடத்திவிட்டு ஒரு பாடம் முடிந்த பின்னர் அந்த இறுதி வகுப்பாக போட்டியாக நிகழ்த்துவார். இந்த மாணவர்களை 2 பிரிவாக பிரித்து 2 பிரிவாக பிரித்து அதிலும் ஆனா பிரிவு ஆவண்ணா பிரிவு என்று போட்டு அங்கே நாங்கள் கேள்விகளை தயாரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். வினாக்களை நாங்கள் தயாரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அதிகமான வினாக்களை தயாரித்து கொண்டு செல்லும் பொழுது முதலாவதாக எதிர்த்தரப்பு மாணவரிடம் நாங்கள் யாரிடமும் கேட்கலாம். கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் அது சரியான பதில் சொன்னால் அவருக்கு 4 புள்ளிகள். அப்படி அவர் கேட்டவர் சொல்லவில்லை என்றால் வேறு ஒருவர் சொல்லலாம். அப்படி மற்றவர் சொல்லுகின்ற பொழுது அந்த புள்ளி 2ஆக குறையும், அல்லது அடுத்தடுத்து சொல்லுகின்ற பொழுது 3ஆக குறையும். அவர் திருப்பி அவருக்கு பதில் தெரியவில்லை என்றால் நாங்கள் திருப்பி சொல்லும் பொழுது நான் பதிலை சரியாக சொல்லுகின்ற பொழுது எனக்கு புள்ளி கிடைக்கும். அப்படி என்ற இதிலே ஆர்வத்திலே எல்லோரும், அதிலே கூடுதலாக நான் ஆர்வமாக இருந்து நான் முதல் மாணவனாக அந்த தமிழிலே எனக்கு அந்த திறமை இருந்தது. அங்கே நான் கற்றுக்கொண்ட பொழுது மற்றவர்கள் எனக்கு ஆங்கில அறிவு அப்பொழுது எனக்கு என்னுடைய பின்புலத்திலே என்னுடைய தந்தையார் தமிழ் மொழி மூலம் கல்வி கற்றவர். அந்த வகையிலே வீட்டிலே நாங்கள் ஆங்கிலம் பேசிக்கொள்ளவோ கற்றுக்கொள்ளவோ முடியாது. அந்த இடத்திலே அங்கே அந்த ஆசிரியர்கள் அண்மையிலே இருந்த தாய் தந்தையர், அந்த குடும்பம், என்னுடைய நண்பனுடைய தாயார் எனக்கு முதலிலே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் அந்த காலத்திலே இந்த மாணவர்களின் தன்மை அந்த முன்னுக்கு இருப்பவர்களுக்கு கற்பித்து விட்டு பின்னுக்கு உள்ளவர்கள் எப்படி போனாலும் போகட்டும் என்று இருக்கின்ற நிலைமை. இந்த நிலைமையை எனக்கு என்னுடைய வளர்ச்சியிலே 5ஆம் ஆண்டுக்கு பின்னர் அடுத்ததாக மெமோரியல் பாடசாலையிலே ஓராண்டு கல்வி கற்றேன். 6ஆம் ஆண்டு மெமோரியல். அதற்கு பின் மானிப்பா இந்து கல்லூரியிலே கல்வி கற்கின்ற பொழுது அங்கே பல ஆசிரியர்கள் கற்பித்தாலும் தமிழ் மிஸ் நாகலிங்கம் என்பவர் சண்டிலிப்பாயிலே வாழ்ந்த அந்த ஆசிரியர் எனக்கு தமிழ் பாட ஆசிரியராக இருந்தாலும் அதிலே முக்கியமான விடயம் நாங்கள் எங்களுடைய கல்வியை, ஆரம்ப கல்வியை உண்மையிலே நாங்கள் ஆசிரியர் என்று சொல்வதை விட முதல் எங்களுடைய ஆசிரியர் அதாவது ஒவ்வொருவருடைய தாயாராகத்தான் இருக்க முடியும். அதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த வகையிலே நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லவா, முற்றத்திலே அழித்து ஆனா அழுதுகிற மண். அதிலே நாங்கள் அதிலேதான் தொடங்கி இருக்கின்றோம். என்னுடைய தாயாரும் அப்படித்தான் முற்றத்திலே என்னை எழுதி பழக்கி இருந்தார். அந்த கற்பித்தல் முறையிலே சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற விடயம் நான் மாத்திரமல்ல, பல அறிஞர்களுடைய நோக்கம். எப்படி என்றால் முதலிலே இந்த ஆனா ஆவன்னா ஈனா இந்த 3 எழுத்தும் தான் எழுதுவது கடினம் மாணவர்களுக்கு. அதனாலே தானா பானா என்கின்ற முறையை ஒருங்கிணைப்பு கல்வி முறையிலே அது ஏற்கனவே 85ஆம் ஆண்டிலே அந்த கல்வி முறை இலங்கையிலேயும் வந்துவிட்டது. அடுத்ததாக 2வது விடயம், எந்த ஒரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு அடிக்க கூடாது என்பதை பல முறை நாங்கள் வலியுறுத்தினோம். மற்றது இன்னும் ஒரு விடயம், மானிப்பா இந்து கல்லூரியை நான் இதிலே ஆசிரியருடைய பெயரை குறிப்பிடுவது நல்லதல்ல. அந்த வகையிலே சில ஆசிரியர்கள்
இந்த நம்பிக்கை வைத்து எனக்கு என்னன்னு சொன்னால் நான் சமய பாடத்திலே நான் வினாக்களுக்கு விடை எழுதி கொண்டு வீட்டு வேலை செய்து கொண்டு செல்லுவோம். அப்பொழுது அந்த முகத்தை பார்த்து விட்டு என்னுடைய முகத்தை பார்த்து விட்டு ஆசிரியர்கள் நான் பிழையாக எழுதினாலும் சரியை போட்டு விடுவார். ஆனா அவருக்கு 100% சரியாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் சில புரட்சிகளை மாணவர் பருவத்திலே செய்திருந்தோம். ஏனென்றால் அதாவது என்னுடைய வகுப்பிலே இருப்பவர் அவரை அவர் சிலவளை இங்கே எங்கேயாவது இருந்தால் கேட்டுக்கொண்டிருப்பார். அவரை அந்த ஆசிரியர்கள் அனைவர்கள் இவர் படிக்க மாட்டார், முக்கன், மாடு மேய்க்கத்தான் உதவுவார் அப்படின்ற கூடாத இதை நெகட்டிவா எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அங்கே நான் அந்த மானி நேர்வழி என்கின்ற தேவாரத்தை கேள்வினா மானி நேர்வழி என்னும் தேவாரத்தை யாரால் எச்சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது என்பது வினா. அப்பொழுது அந்த என்னுடைய நண்பர், அந்த வகுப்பு நண்பர் சொன்னார், ஐயோ ஆசிரியர் எனக்கு வெளுத்து வாங்க போறார், அந்த என்னுடைய புத்தகத்தை அப்ப சொல்லுவார், என்னுடைய புத்தகத்தை கொப்பியை தாமச்சான், நான் இருக்காக எழுதி போட்டு தாரேன். எழுதி அவர் சரியாகத்தான் எழுதி கொண்டு சென்றார். அதற்கு அந்த ஆசிரியர் அவருக்கு போட்ட அடித்தாடி யாரை பார்த்து எழுதினீர், எப்படி செய்தீர் என்று சொல்லி என்றால் சரியாக எழுதியிருக்கிறார். அதற்கு அந்த மாணவன் வாங்கின அடிதான் எனக்கு உண்மையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் விடை வினாவுக்கு நான் அந்த திருஞான சம்பந்தர் பாண்டி மாதவிக்கு பாடிய அந்த பாடலை வகுப்பாசிரியரின் பெயரை போட்டு இவர்தான் இந்த வகுப்பறையில் பாடினார் என்று எழுதியதற்கு அவர் என்னை பார்த்து விட்டு சரி போட்டு விட்டார். இதை நான் பேராயிரவர் அங்கே பிரின்சிபலாக இருந்தவர், அதிபராக இருந்தவர், அவரிடத்திலே நான் இரகசியமாக கொண்டு போய் காட்டி அதன் பின்னர் அவர் அந்த ஆசிரியர் கருத்தரங்கிலே வடிவாக தெரியும் தானே, அங்கே அவர் அதை சொல்லி எப்படி நடத்த வேண்டும், அடிக்கக்கூடாது என்று அந்த அறிவுறுத்தலை அங்கே செய்வதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்பதை அதை நான் என் பெருமையாக சொல்லவில்லை. அப்படி பல விடயங்களை நாங்கள் ஏனென்றால் நாங்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் சரியான வறுமை கோட்டில், நான் பாதணிகள் இல்லாமலே நான் பாடசாலைக்கு சென்றவன், காலை உணவு உண்ணாமல் பாடசாலைக்கு சென்றவன். அப்ப பசி என்றால் எனக்கு என்னென்று தெரியும், வறுமை என்றால் என்னென்று எனக்கு தெரியும். அதே போல அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த விடயங்களை அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பின்னர் உயர்தர கல்வியிலே கல்வி கற்கின்ற பொழுது அங்கே அந்த தூண்டுதல் கல்வி முறை என்று விட்டது. டியூட்டரி வழி, அதாவது கல்வி தனியார் கல்வி நிலையங்கள் அதிகமாக உருவெடுத்து வந்த காலத்திலே ஆசிரியர்கள் பாடசாலைகளிலே கற்பிப்பதில்லை. பாடசாலையிலே உயர்தர கல்வியிலே கற்பிக்கின்ற ஆசிரியர் இன்னும் ஒரு இடத்திலே டியூட்டரை வச்சிருப்பார். அப்போ அந்த காலங்களிலே நாங்கள் கல்வி கற்பதற்கு வெளிவாரியாக பணம் கட்டி கல்வி கற்க முடியாத சந்தர்ப்பத்திலே பல மாணவர்கள் இருந்தார்கள். தாய் தந்தையர் வறுமை கோட்டுக்கு கீழே அங்கே இந்த ஒரு வருமான குறைவாக இருந்த அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே இந்த டியூட்டரி முறை வந்ததால் அங்கே அதிகம் வந்தது. மற்றும் அதை விட என்னவென்றால் அந்த கல்வியிலே விருப்பு இல்லாத போல, ஏனென்றால் அந்த மாணவர்கள் அநேகமாக தாங்கள் தன்னுடைய தாய் தந்தையினுடைய தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இப்ப எங்களை பொறுத்தவரை எப்படி என்று சொன்னா, நீங்கள் எப்படி எந்த தொழிலை செய்தாலும் சரி, எனக்கு அப்பா சொல்லி தந்த விடயம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள் என்ற இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். நான் எல்லா தொழில்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு சிறு வயதிலே இருந்தது. நான் தோட்டத்திலே வேலை செய்வேன், சுருட்டு தொழில் பழகி இருந்தேன், மேலும் வியாபாரம் செய்திருக்கிறேன். படிக்கின்ற காலத்திலே நான் அங்கே என்னுடைய கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இங்கே கேட்டிருந்தால் தெரியும், படிக்கின்ற காலத்திலே தோட்டம் செய்கின்ற பொழுது அந்த தோட்டத்திலே இருக்கின்ற மரக்கறிகளை சந்தைக்கு கொண்டு போய் விற்றுவிட்டு பின்னர் பாடசாலைக்கு வருவது
என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஆம். இப்படி வந்து நான் என்னுடைய காலத்திலே வந்து எனக்கு அந்த உழைப்பு என்பது ஒரு சாதாரணமாக பெரிதாக தெரியவில்லை. அந்த ஆம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே அந்த உழைப்பு ஊறி இருந்ததால் எங்கு சென்றாலும் அது இயல்பான பழக்க வழக்கம் இருக்கின்றது. இந்த சந்தை விலை இப்ப உதாரணமாக பார்த்தால், இப்ப நான் இருப்பதை இவர் யார், இவர் ஒரு வியாபாரியா, அல்லது இவர் ஒரு கமக்காரனா, இல்லது இவர் ஒரு ஆசிரியரா, அல்லது இவர் ஒரு கலைஞனா என்றால் எல்லோருடைய விடயங்களையும் எல்லோருடைய வாழ்வியல் முறைகளும் நாங்கள் உணரக்கூடியதா இருந்தது. பொது ஆமாம். இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவார்கள், மாணவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த சுதுமலை கிராமத்திலே நான் பிறந்தேன் என்பது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். அங்கே நாங்கள் இந்த பிரிவினை என்பது பெரிதாக இல்லாத ஒரு கிராமம் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நாங்கள் இந்த ஏற்றத்தாழ்வு சமூகத்திலே ஏற்றத்தாழ்வை கொண்டவர்கள் பிராமணர்கள் என்று ஒரு தப்பான கருத்து இருக்கின்றது. உண்மையிலேயே வந்து இந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தவர்கள் ஆரியர்களுக்கு அப்பால் இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரித்தானியர்கள் தான் இந்த பிரித்தாளும் தன்மையை உருவாக்கினார்கள். அது இன்னும் சாபக்கேடாக இன்னும் இருப்பது மிகவும் வேதனையை தருகின்றது. மேலும் நீங்கள் கேளுங்கள். நல்லது. நீங்க கலைஞனாகவும் பரிணமித்திருப்பதாக இப்பொழுதே ஒரு சொல்லு வந்திருந்தது. நீங்கள் பள்ளிக்கூட காலங்களில் நாடகங்கள் நடித்த பக்குவங்கள் இருப்பதனால்தான் இங்கும் அது நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. உண்மை என்னவென்றால், இந்த பார்த்தால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், எனக்கு ஆர்வம் இருந்தாலும் என்னை அங்கே அந்த விடயங்களுக்கு பழகுவதற்கோ எங்களுடைய இதை முதல் செய்வது என்பது ஆர்வம் இருக்கும். நாடகங்களை பார்ப்பது, அங்கே நற்குணராஜா மாஸ்டர் என்று ஒருவர் இருந்தவர், அவர் இப்பொழுது இல்லை. நாடகங்களை நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் சிறு வயதிலே, உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகளை நாங்கள் வளரும் பிள்ளைகளை முளையிலே தெரியும் என்பார்கள். அப்ப நாங்கள் வந்து ஒரு வில்லுப்பாட்டு சின்னமணின்ற வில்லுப்பாட்டை பார்த்துட்டு வந்தா நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து அதை நாங்கள் நாங்கள் அதை செய்து பார்ப்போம். அப்ப நான் தான் சின்னமணி, நீர் வந்து இன்னார்ன்னு சொல்லி நாங்கள் செய்து பார்ப்போம். இது இயல்பாகவே வந்துடும். மற்றது சுதுமலை மானிப்பா நாடகத்துக்கு மானிப்பா இந்து கல்லூரி, அங்கே நாடக விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு கதாபாத்திரம் ஒவ்வொரு வருடமும் 4 நாடகங்கள். இப்பொழுது பழைய மாணவர்களுடைய நாடகத்திலே லூஸ் மாஸ்டர் வந்து பிரபல்யமானது வந்து முக்கியமான விடயம். அவர் மானிப்பா இந்து கல்லூரி மாணவராக இருந்தார். அங்கே நாடக விழா ஒவ்வொரு வருடமும் நாடக விழா நடைபெற்றது. பின்னர் நாடக விழாவில் வந்து வேறு வருடங்களில் கொழும்பிலே கூட அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முதலாவது நாடகங்கள் அங்கே வந்து 4 இல்லங்களாக பிரிக்கப்பட்டு 4 நாயன்மார்களுடைய பெயரை வைத்து இல்லங்களாக பிரிக்கப்பட்ட அந்த இல்லங்களுக்கு இடையிலான நாடக போட்டி நடைபெறும். அந்த நாடக போட்டியிலே நாங்கள் சிறு பிள்ளை 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது நாங்கள் சிறுவர்கள், மிக சிறுவர்கள் தான். அப்பொழுது அந்த முக்கியமானவர்கள் நடிப்பதை நாங்கள் பார்த்து உண்மையிலே பார்த்தோம் என்றால் உண்மை சுடும், களங்கம், இப்படியான நாடகங்கள். இப்பொழுது அதில் பங்கு பெற்றியவர்கள் அநேகமானவர்கள் சிலர் இல்லை, சிலர் இருக்கின்றார்கள். இப்படிக்கான நாடகங்கள் எங்களுக்குள்ளே நற்குணசேகரம் என்கின்ற அவர் வந்து ஒரு நாடக கலைஞர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் இப்பொழுது எங்களோடு இல்லை. அந்த அவருடைய அந்த என்றால் ஒவ்வொரு நாடகத்திலும் வந்து நாங்கள் அந்த ஐசாக் இன்பராஜாவினுடைய நாடகத்திலே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பழைய மாணவர் நாடகத்துல வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதில் ஒரு பாட்டு கட்டாயம் இருக்கும். அப்ப பாட்டு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை உள்வாங்கினாலும் எனக்கு அந்த சிறுவர் அரங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்த காலத்திலேயே இந்த முதலாக இந்த மண் விழாவிலே முதலாக ஒரு நாடகத்தை நாங்கள் தயாரித்து நடித்திருந்தோம். அதை விட இந்த எல்லா விடயங்களையும் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, பிள்ளைகளுக்கு சிறுவர் அரங்கங்களாக நாடக முதலாவது ஆண்டு விழாவாக டியூஸ்பர்க் தமிழ் ஆலயத்திலே 16 பிள்ளைகளை கொண்ட தமிழ் ஆலயத்திலே சிறந்த ஒரு நாடகத்தை நாங்கள் மேடையேற்றி இருந்தோம். அதிலே வந்த முக்கியமான விடயம் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வசனத்தை நாங்கள் எப்படி மாற்றுவது, கருவை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் சில வேளைகளே அந்த வசனம் இந்த வாக்கியம்தான் சொல்ல வேண்டும், அந்த இடத்திலே மாற்றி கூட சொல்லலாம் என்பதை நான் அதிலே புகுத்தி இருந்தேன். என்றால் அதிலே வந்து அப்ப அந்த ஒரு கட்டத்திலே அவர் வந்து இந்த அரிக்கன் லாம்பு கொண்டு வேணும்,
ஆம். அவர் கொண்டு வரவில்லை. அப்ப அந்த வாக்கியம் அவருக்கு அந்த அறிக்கை லாம்ப கொண்டு வாப்பான்னு சொல்லி மனைவிக்கு சொல்லுவதுவாக இருக்கும் வசனம். ஆமாம். அப்ப அந்த மாணவன் இப்ப ஏனென்றால் இந்த கருத்தை உள்வாங்கி சொன்னதாலே அங்கே அந்த அறிக்கை லாம்பை அவர் கொண்டு வரவில்லை. அந்த மனைவியாக நடித்த ஆண்களை வைத்துதான் நாங்கள் நடித்திருந்தோம். ஆமாம். அப்பொழுது அந்த அவர் சொன்ன விடயம் என்னென்றால், அறிக்கை லாம்ப சொல்லி சொன்ன நான் அதை விட்டுட்டு வந்துட்டீர் பேசாம சரி இனி இருட்டுக்குள்ள வேர். அப்ப இந்த வசனம் நான் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்திலே உருவாகுது. அதை வந்து நாங்கள் நினைக்கிறோம் அந்த சிறுவர்களிடத்திலே வந்து அந்த விடயத்தை சரியாக புரிய வைத்தால் அவர்கள் இயல்பாகவே வந்து விடுவார்கள். அவர்கள் வந்து சிறந்த நாடக நடிகர் என்று சிறந்த நடிகர் என்று அவருக்கு அன்று அதிலேயே வைத்து பாராட்டு கொடுத்தேன். பாராட்டு கொடுக்கின்ற பொழுது ஏனென்றால் ஒருவரை பாராட்டுகின்ற பொழுது அடுத்த நிலைகளுக்கு அவர்கள் உயர்ந்து கொண்டு செல்வார்கள். கூட முக்கியமாக வந்து நாங்கள் அந்த மாணவர்களுக்கு முக்கியமாக அந்த பரிசளிப்பிலே என்னுடைய அநேகமான பெற்றோர்கள் பெரிதாக சந்தோஷப்படுவார்கள் என்னவென்றால் அங்கே 5 மாணவர்கள் பங்கு பெற்றி இருப்பார்கள். 5 மாணவர்கள் பங்கு பெற்று இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன், 1வது 2வது 3வது என்று சொல்லவே கூப்பிடுவதில்லை. முதலே இந்த பங்கு பெற்றிய மாணவர்கள் அனைவரும் திறமை மாணவர்கள், அவர்களுக்கு அங்கே எல்லோரும் உங்களுடைய கரகோஷத்தை கொடுங்கள் என்று விட்டுட்டு அது 3வதாக இந்த வகையிலே சிறு புள்ளி வித்தியாசத்திலே 3வது நிலைக்கு 3வது முதலிலே கூப்பிடுவேன், இறுதியாக 1வது கூப்பிடுவேன். அப்படியான விடயங்களிலே அதிலே வந்து கொஞ்சம் மிகமான பாராட்டு அதை வந்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அப்பொழுது அப்படி நடைபெறுகின்றது. மற்றது வேறு வந்து நாடகங்களை கூடுதலான நாடகங்கள் இங்கே வந்து நாடகங்களை நாங்கள் மேடையேற்றியிருந்தோம். ஆனால் அந்த நாடகத்திலே திரை இருக்காது. பழைய கால நீங்களே தான் எழுத்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதுகிறது வசனங்களா? அதாவது என்னன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து நான் சில பேருக்கு நாடகம் வந்து உண்மையிலேயே வந்து சோபிக்கிறது வந்து வசனம் தான். இந்த வசனத்திலே ஏற்ற இறக்கம். அப்ப அந்த விடயங்கள் தான் உண்மையிலேயே வந்து நாங்கள் சபையை கவரக்கூடியதா இருக்கும். என்றால் ஆமா வசனங்களாக இருந்தாலும் அவற்றை சொல்லி கொடுக்கிற முறையால தான் அது கதை வசனம் தயாரிப்பு. அப்ப தயாரிப்பு கதையை இழுத்து கொண்டு போக இயலாது. கதையை வந்து அந்த வசனம் வந்து சரியா வேற வேணும். நாங்கள் சில நாடகங்கள் என்று சொன்னா அந்த வசனத்துல வந்து இம்முறையும் நீங்கள் மண் செஞ்சி விழாவில் ஒரு நாடகம் செய்வதற்கு இருந்தீர்கள். எனக்கு அது சரியான ஒரு கவலையாக இருந்தது. உங்களை அதில் செய்ய ஏற்ற முடியவில்லையே, எங்களுக்கு நேரங்கள் கொஞ்சம் சென்று விட்டது என்ற ஒரு கவலை இருந்தது. அதனால் தான் மண்ணாசிரியரை கேட்டிருந்தேன், இவரை எனது நிகழ்ச்சிக்குள் கொண்டு வர வேண்டும், அதன் மூலம் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் என்று சொல்லித்தான் நான் அவருடன் கதைத்திருந்த போது அவர் உங்களை கேட்டுவிட்டு சொல்வதாக இருந்திருந்தார். அந்த நகைச்சுவையாக நாடகங்கள் நடிப்பதிலும் கெட்டிக்காரர் நீங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தவர். அப்ப உங்களிடம் இருந்து ஒரு 2-3 வசனங்களை கேட்க ஆசைப்படுகிறேன் இப்பொழுது. இப்ப நீங்கள் இப்பொழுது கேட்ட விடயத்திலே நான் சொல்லுவதாக இருந்தால், ஆதி காலத்திலே வந்து கூத்து நடைபெறும். சுதுமலையிலே ஆலயங்களிலே திருவிழாக்களிலே கூத்து நடைபெறும். அங்கே கூட்டுக்கிடையிலே கோமாளி என்று வருவார். கூட்டுக்கிடையிலே கோமாளி என்று வருவார். அதை வந்து நான் இங்கேயும் நான் அதை அறிமுகப்படுத்துவேன் என்றால், நான் அன்று மண் ஆசிரியரிடத்திலே கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் இடையிலே நிகழ்ச்சிகள் தொய்வடையும் சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடங்க முதல் இடைவெளி வருமானால் நான் இடையில வந்து 4 வசனத்தை சொல்லி போட்டு போயிடுவேன். அப்படிவான விடயத்தை வந்து ஒரு நகைச்சுவையா ஏதாவது சொல்லி போட்டு போகலாம்னு சொல்லி. அப்ப இது வந்து என்றால் இது உண்மையா இந்த வசனம் வந்து நான் பிரச்சனையில சொல்லாம என்றால் அங்க வந்து ஒரு நாடகத்துக்கு வசனம் நாங்கள் சாதாரணமா இருந்தா அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சந்தர்ப்பத்திலே வாக்கியம் வரவில்லை என்றால் எனக்கு அடுத்தபடியாக வசனம் சொல்லுவர் தன்னுடைய வசனத்தை மறந்து விட்டு தடுமாறி கொண்டிருந்தார். அப்ப இது வந்து சமூக நாடகமா இருந்தவனால் அப்ப நான் கேட்டேன், என்ன திருநாவுக்கரசு விடிய முன்னமே தண்ணிய போட்டு வந்துட்டீரே, என்ன வசனம் சொல்ல வேணும்ன்றதை மறந்து போனீர் போராடாது, இந்த வசனம் தான் தொடங்க வேணும், சரி சொல்லு. ஏனென்றால் அங்க வந்து எடுத்து கொடுக்கிறது. அப்ப அப்படியான சில விடயங்களை வந்து சேர்ந்து நடிப்பவர்கள் அதையும் நான் சொல்லி கொடுப்பேன். ஒருவர் வந்து தன்னுடைய வசனத்தை மாத்திரமில்லை எல்லோருடைய வசனத்தையும் அறிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களோட வசனத்தை மறந்துடுவோம், மற்றவர் ஞாபகம் பெருமையில திருத்துவோம் நாங்கள். அதுல சொல்லுவோம் அப்படி வந்து அந்த வடனம் மற்றது வந்து அதுல ஒரு நாடகம், இன்னும் ஒரு நாடகம் நடைபெற்றது.
அந்த நாடகம் முடிந்து விட்டது. அதிலே பாட்டு கட்டாயம், நாங்கள் நாடகம் நான் மேடையேற்றினா கட்டாயம் அதிலே ஒரு பாட்டு பெற வேணும். ஆம். அப்ப 95ஆம் ஆண்டு அன்னபோதி நிகழ்வுக்கு ஒரு நாடகத்தை மேடையேற்றியிருந்தோம். அதிலே பாடல், கூண்டு குருவிகளை குலைத்து விட்ட மூலி குரங்கின் கை பூமாலை ஆக்கி விட்டார், யாழ்ப்பாணம் போக வழியின்றி பேதலிக்கும் கூட்டங்கள் பண்டார வன்னியனின் நிலம் நோக்கி போகுது. இதுதான் அந்த எடுப்பு. அது ஓகே. அப்ப இந்த பாடெல்லாம் அது தொடர்ச்சியா பாட்டு முடிஞ்சது. அப்ப எனக்கு ஒருவர் நான் வரும் பொழுது ஒவ்வொரு தரம் கருத்து சொன்னார்கள், நல்லா இருந்தது, அது ஒவ்வொரு பார்த்துருங்கள். அப்ப அவர் சொன்னார், நாடகம் நல்லா தான் இருந்தது அப்போ, ஆனால் அதுக்குள்ள பாட்டு தேவையில்லை. அப்ப நான் அது தேவையில்லா பொல்லு கொடுத்து அடி வாங்கிட்டார். அதுல பிரபல்யமான ஒரு பாடகரும் பின்னுகின்றார். அப்ப நான் சொன்னேன், முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். அதனால அவருக்கு அது ஏனென்றால் அந்த விடயத்தை சரியா, அதே போல இந்த நாங்கள் சொன்னோம் இந்த நடனம், அந்த சிலவளை வந்து இந்த வாக்கியம் நான் சொன்னது போல இந்த இடைவெளியை வந்து இடைவெளி வந்துவிடும். அப்ப இடைவெளி வந்தால் அதற்கு அவருக்கு அவர் சொல்ல வேண்டிய வாக்கியம் வராது. அப்ப நான் ஏதாவது ஒரு வசனத்தை அதிலே சொல்லுவேன். அப்ப அந்த அடுத்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அவர் நான் சொன்னேன், இந்த பரதநாட்டியம் இப்பொழுது இந்த விடுதலை நடனத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறது, அதனாலே பிரபல்யமாகின்றதுன்னு சொல்ல அவர் கேட்டார், அப்ப சினிமா பாட்டுக்கு ஆடுறது என்னட்டு. அப்ப யதார்த்தமா முன்னுக்கு ஒரு நடன ஆசிரியர் இருந்தவர், அடவுது சின்ன மேளம் எல்லோடா கைய காடு அவன் கை பக்கம் போடல, நாங்கள் இயல்பாவே வந்து சினிமா பாடு அது உது சின்ன மேளம் எல்லோடான். அவருக்கு தெரியும் வேண்டவன்தான். அப்ப சொன்னா என்ன சின்ன மேளம் என்று சொல்லிட்டீங்க. அவர் அப்படி இல்லை டீச்சர், அது வந்து இயல்பா நாங்கள் கண்டே அது எல்லாரையும் நாங்கள் ஒரு படத்தை பார்த்தோமேண்டா போட்டோ ஒன்று வச்சிருக்கேன்டா, அந்த போட்டோவை நாங்கள் ஒத்து பார்த்தா எல்லாரையும் எங்களை பாக்குற மாதிரிதான் அந்த உருவம் இருக்கும். அது மாதிரி நாங்கள் கைய காட்டைகளே அது சின்ன மேளம் எல்லோடான்னு சொல்லி காட்டைக அவ அங்க இருந்தவா சில விடயங்கள் இயல்பாவி வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் சொல்லலாம். இப்ப தீர்ப்பு என்று சொல்லி ஒரு, அதாவது என்னன்னு சொன்னால், இந்த இப்ப இதுல வந்து நாங்கள் அவர் பெரிது இவர் பெரிது என்று நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுடைய போராட்டம் கூட ஒரு இயல்பாகவே மகாபாரதம் நடைபெற்றது போல இவராலே இதிலே இந்த சனத்தொகை அழிய வேண்டும் என்ற நியதி இருந்திருக்கின்றது என்பதுதான் நான் இப்பொழுது உணர்கிறேன். என்றால் இந்த போராட்ட காலங்களிலே வந்து மக்கள் அழிகின்ற பொழுது ஒவ்வொரு அழிவுக்கும் நாங்கள் இங்கே அந்த அவரை கொண்டிச்சு நாடகம் கொண்டு நாங்கள் வசனம் காந்தரோன் அறிவிச்சோலை நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அதிலே வந்து காந்தரோவன், அந்த காந்தரோவனுடைய வாழ்க்கையை நாடகமாக்கினோம். அப்ப காந்தரோவன் என்ற நாடகத்தை வைக்க காந்தரோவன் வந்து இடையில படிக்கிறதுக்கு பஞ்சி போட்டு ஓடினது என்ற ஒரு கதை இருக்குது. அப்ப அதுல வந்து நாங்கள் மொழியையும் நாங்கள் காப்பாற்ற வேணும், கற்பித்தல் முறையையும் காப்பாற்ற வேணும். அப்ப அந்த நாடகத்துக்கு என்ன வசனம் எழுதலாம்டா, உடனம் அதுல வந்து நான் சொன்னேன், அவரை கூப்பிட்டு இன்னும் ஒரு பிள்ளை வாங்கோ பிள்ளை, வாங்கோ தம்பி நாங்கள் படிப்போம் என்று சொல்லி அக்கா ஒரு ஆள் இருந்தவ தானே. அப்ப அக்கா எழுதைகளை உடனே ஆனா ஆவன்னா ஈனாண்டு 3 எழுத்தையும் எழுத அவருக்கு அந்த வசனம் வருது. இது என்ன கணக்க சுழியலா கிடக்கு, நான் படிக்கல, நான் போக போறேன். அப்படியே விளங்குது அந்த விஷயம். அதை அடுத்தது வந்து கூத்து வந்து எழுதைக்குள்ள ஒருவர் சொல்லுவார், நடுக சிந்து நட கூத்து சிந்து நட கூத்தண்டு, காத்தவரையான் கூத்து மட்டும் தானே. அப்ப ஒரு கூத்து வந்து இந்த போர்க்கு வந்து மாங்குளம் முகாமை தகர்க்கிற கட்டம், அவருக்காக ஒரு கூத்து எழுதப்பட்டது. அப்ப அதுல வந்து இவர் சொல்லி கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு வந்து நாங்கள் அந்த வசனத்தை எழுதிட்டு பிறகு திரும்ப அதை பாட்டா மாத்தத்தானே வேணும், பாடலா மாத்த வேணும். அப்ப அவர் போய் சொல்லி போட்டு வர வேணும், நான் வந்து இந்த இதுக்கு போறேன்னு கரும்புக்காக போறேன். அப்ப போகைக்குள்ள வந்து அவர் சொல்லி போட்டு போகணும். அப்ப தாயிட்ட போய் சொல்லி போட்டு போகணும். அப்ப அவையாளுக்கு வந்து அந்த என்னன்னு சொன்னால், இந்த
நாங்கள் கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அப்பாவோட நாங்கள் ஆசிரியர்கள் நல்ல இதா இருந்த வேண்டும் எங்கள பெற்று வச்சிருக்கோம். அப்படி அதுல சில அப்ப அந்த காலத்துல காலத்தின் கட்டாயமா அந்த போராட்டத்துல பெற்று வைத்தவர். அப்ப விடுதலை போராட்டத்துல வந்து அவர் வந்து தாயிட்ட சொல்லி போட்டு போறார், தான் அவர் தன் உயிரை கொடுக்க போறார். அப்ப இதுல வந்து என்னன்னா இதுல ஒரு பாட்டு வர வேணும். அப்ப இதுக்கு அவருக்கு வந்து இந்த எல்லா அப்ப அதுக்கு வந்து போக விடை தாரும் அம்மா பெற்றவளே தாயே, தாய் விட்டபடி நான் முடிப்பேன் பெற்றவளே தாய். அப்ப அதுல வந்து 2 தாய் வருதல்லோ. அப்ப என்னன்னு சொன்னா கொண்டு வந்து அவரை உருவாக இந்த பணியை கொடுக்கிற தாய், மற்றது பெற்ற தாய். அப்ப அவர் வந்து தாய மாதிரியே அங்கே அவரை மனதுல வச்சிருக்கிறார். அப்ப அதுல வந்து அந்த வசனத்துல அது கூட பாட்டு வரும். அப்ப அந்த இதுல காத்தவராயன் கூத்துல வார பாட்டு போக வேண்டும் அம்மா நான் போக வேண்டும். இதுல வந்து எல்லாம் இது முடிய நான் வந்து சில்லால கலைஞர் அவர் வந்து கூத்துகள்ல கொஞ்சம் இதா இருந்தவர். அப்ப இவர் என்ன கேட்டவர் தான் குறை சொல்றவர் தான், நீங்கள் சிந்து நடையில போடணும் சிந்து நடையில போடணும். அப்ப இவர் அதான் வெளியில வந்து அவர் அதையே பார்க்க இல்லை, அந்த கூத்தியை ஒழுங்கா பார்க்கல. இதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்றால் முழுக்க பிள்ளைகளை வச்சு செய்தது. அப்ப அவர் வந்து சொன்னார், அதுதான் சிந்து நட கூத்தண்ண, இப்ப நீர் அதைத்தான் அந்த ஆள் செய்தது பார்க்க இல்லையோ அந்த இதை கூத்து கண்டது. அதுக்கு அவர் என்னன்னா அந்த மற்றவர் சொல்றது நாங்கள் என்னன்னு சொன்னா எப்பொருள் யார் யார் வாய் சொற்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாக. அப்ப உடனே சிந்து நடை இந்த நடை என்று சொல்லி சொல்றது உடனே அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப நான் சொல்றது என்னன்னா எனக்கும் முழுமையா தெரியாது, நானும் இப்பவும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். கனவிடயங்களை இப்ப நான் உங்கள்கிட்ட கன விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். சில வழி எனக்கு தெரிஞ்ச இதுதான் உண்மையான விடயம். நாங்கள் அதாவது பணிவாக நாங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் கூடுதலான விடயங்களை தேக்கிக் கொள்ளலாம். உண்மையில நிறைய விடயங்கள் உங்களிடம் இருக்கின்றன கேட்பதற்கு. எங்களுக்குள் நேரங்கள் அளவாக இருப்பதனால நாங்கள் மற்ற விடயங்களையும் கதைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. நிறைய உங்களுடைய அப்படி நீங்கள் ஈழத்திலிருந்து உங்களுடைய ஆர்வங்கள் காரணமாக அவற்றை இங்கும் புலத்திலும் நீங்கள் அவற்றை செய்து ஒரு தொடர வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நீங்கள் தொடர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் இன்னொரு வடிவம் பரிமாணம் பரிணாமம் சொல்லலாம், இறுதி கிரிகைகள் செய்கிற ஒரு ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளோடு செய்கிற ஒருவராக நீங்கள் இப்பொழுது ஒரு பதவி ஒரு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். அதற்றை அழகாக நான் நினைக்கிறேன் எஸ்என் நகரிலும் அழகாக நான் பல இடங்களில் உங்களை பார்த்திருக்கிறேன், பல கிரிகைகளின் போது பார்த்திருக்கிறேன். அழகாக அந்த கிரிகைகளை முன்னெடுத்து கொண்டு எல்லோரையும் ஒருமுகப்படுத்தி கொண்டு செல்லுகிற விதம் ஒரு அமைதியை தருகின்ற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையாக அது அமைகின்றது. அவற்றுக்குள் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு வந்தது, ஏன் வந்தது அந்த எண்ணம்? இது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா டூஸ்பர்க்ல வந்து 1987 ஒருவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யும் போது துரைசிங்கம் என்ற ஒரு பெயரை உடையவர் அதிலே விழுந்து இறந்து விட்டார். அந்த நேரத்திலே வந்து அந்த எப்படி செய்வது என்ன செய்வது என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்வதை விட அந்த அதிலே ஈடுபாடு அனுபவம் இல்லை. எனக்கு கூட பெரிசாக அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த காலத்திலே. அப்பொழுது ஆசீர்வாதம் ஆனந்ததாஸ் என்பவர் அங்கே இருப்பவர். அவர் வந்து அதிகமாக 84 வந்தவர். ஓரளவுக்கு அவர் வந்து மொழிபெயர்ப்பாளர்களாக எங்களுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். அப்ப அந்த விடயத்தை செய்கின்ற பொழுது அங்கே வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே வச்சு செய்ய முடியாது. அப்ப சிறிய அறை ஒன்று இருந்தது, அதற்குள்ளே வைத்து செய்ய வேண்டி இருந்த காலத்திலே அவர் வந்து அந்த விடயத்தை ஆனந்ததாஸ் அவர்கள் உண்மையிலேயே வந்து நாங்கள் இங்கே அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து செய்த பணி வந்து ஆலம் விதையிலே ஒரு சிறிய விதைதானே பெரிய விருட்சமாக வருகின்றது. அப்ப அவர் வந்து என்னென்றால் நாங்கள் வந்த காலத்திலே இருந்து அந்த அந்த சைவ நிகழ்வுகளை செய்கிறது, தேவாரம் பாடுறது, திருவாசகம் பாடுறது, இதுகள் எல்லாத்தையும் மறந்து அவர் என்னுடன் கேட்டார் இப்படி விடயம்னு சொல்லி. அப்ப விடயத்தை சொல்லி போட்டு என்ன மாதிரி செய்தோம் என்று தெரியாது. அதற்காக நாங்கள் கல்வெட்டு மாதிரி புத்தகம் அடித்து தேவாரம் திருவாசகம் படிப்படியா பஞ்சபுராணம் அடிச்சு அவருடைய கண்ணீர் வணக்கம் எல்லாம் இருந்து இரங்கலுரை எல்லாம் எழுதி ஒரு புத்தகம் மாதிரி அடிச்சு அந்த கிரிகளை முதல் செய்திருந்தோம்.
அப்ப அதுல வந்து நாங்கள் இந்த கிரிகைகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உண்மையிலே தேவையில்லை. உண்மையிலே நாங்கள் எந்தெந்த சூழலிலே எப்படி இருக்கின்றோமோ அப்படி செய்து கொள்ளலாம். அப்ப அந்த வகையிலே முதலிலே அதை வந்து நான் வந்து எப்படி செய்ய வேண்டாம், நாங்கள் எங்களுக்குரிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமா நாங்கள் போய் செய்யல. அப்ப வந்து ஒரு கும்பம் வச்சு இது வச்சு அவருக்கு வந்து சாதாரணமா தேவார திருவாசகம் பாடி அவரை வந்து கற்பூர தீபம் காட்டி அதை வந்து செய்து வச்சோம். அதை அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. பின்னர் காலப்போக்கிலே என்னென்று சொன்னால் அது அங்கே செய்தது போல செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கே வந்து இருந்தது. சிலரை செய்யக்கூடியதாக நான் சில ஊக்குவிப்புகள் செய்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறி இப்படித்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தைக்கு செய்யாம மற்றவைக்கு செய்ய வழி கிடையாது. அப்ப என்னுடைய தாய் வந்து வேலைக்கு சென்றிருந்தாலும் அது செய்யலாம் என்று சொன்னாலும் நான் வந்து அதை செய்ய முடியாது என்றது. ஏன்னா என்னுடைய தந்தையார் நீண்ட காலமாக 100 வருடங்கள் வாழ வேண்டும். அப்படித்தான் என்னுடைய எண்ணம் இருந்தது. அதுக்காக மற்றவர்களுக்கு சொல்லுவேன். என்றால் நீங்கள் தமிழிலே இருந்துதான் இந்த சமஸ்கிருதம் உருவாக்கினது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் மந்திரத்தை பாடமாக்கி சொல்றதால எந்த பலனும் இல்லை. அந்த மந்திரத்துக்குரிய தமிழ் விளக்கம் உங்களுக்கு இருக்க வேணும், சொல்லக்கு வேணும். இப்ப நீங்கள் நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன் என்றால் நீங்கள் அதுக்கு என்ன பொருள் என்று கேட்டா நான் சொல்ல தெரியாதென்றா நான் அதுல சொல்ல தேவையில்லை. மீட்டோலை வாசியாய் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் மரம் என்ன கவையாகி கொப்பாகி கானகத்தை நிற்கும் அவையல்ல நெல்ல மரம் மீட்டோலை வாசியாய் நின்றான் குறிப்பறியாதவன் மரம் என்றா. இதே போலதான் நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, என்ன காரணத்துக்காக செய்கின்றோம் என்றது முக்கியம் பெறுகின்றது. அதனாலேதான் நான் சில விடயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட பலர் வந்து அதை அப்படியே உலகம் பூராவும் அப்படியே இலங்கையிலும் தான் அங்கேயும் தான் அதை அப்படியே சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி போட்டு செய்து முடித்து விட்டு செல்லுகின்றார். அதற்குரிய விளக்கம் என்னவென்று ஒரு புத்தகத்தில் கல்வெட்டிலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே ஒருவர் கிரிகை செய்பவருக்கு அந்த புத்தகத்தை நான் கொடுத்திருந்தேன். இருந்தாலும் அவர் அதை செய்வதாக இல்லை. அப்ப இதுல வந்து நாங்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய இதுல வந்து நான் வந்து அவரை மற்றவைக்கு செய்ய நான் உதவி செய்வேன். ஓகே, திருவாரம் பாடுறதுல இருந்து நான் அந்த பாடுற உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். ஸ்ரீஸ்கந்தராஜான்னு சொல்லி அங்க வந்திருந்தவர் எங்களுடைய பழைய நண்பர் தான். அவர் வந்து இந்த தமிழ் ஆலயங்களுக்கு எல்லாம் உதவி செய்தவர். அப்ப நாங்கள் ஆரம்பத்துல நீங்கள் தானே செய்தீர்கள். அப்ப தன்னுடைய சகல நிறுவனர் வந்த இடத்துக்கு அவர் வந்து சொன்னார், இல்ல நீங்கள் வந்து தமிழிலேயே செய்யுங்கோ என்று சொல்லி அவர் வந்து நான் அவற்றை இதுக்கு செய்ய போனார். அப்ப அதுக்கு பிறகு அதுல பார்த்துட்டு வேற ஆக்கள் கேட்க அதுக்கு பிறகு இது வந்து தந்தையார் இறந்தத்தின் பின்னர நான் அதை பற்றிய சிந்திக்காம இருந்தேன். ஆரம்ப காலத்துல எல்லாம் இப்படி செய்த நீங்கள் அதை செய்யுங்க, உங்களுக்கு இதுதான் தேவை. அப்ப தமிழிலே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து பிரச்சனை வருது என்னன்னு சொன்னால் இவருக்கு அப்ப சமஸ்கிருதம் தெரியாது என்ற ஒரு பிரச்சனை வருது, நம்பிக்கொள்ளுங்க. அப்ப அதுல வந்து திருப்பி நானும் என்னன்னு சொன்னால் இப்ப பத மந்திரம் மாத்திரம் 81 மந்திரம் சொல்ல வேண்டும். ஆனா அதுக்கு பொருள் இருக்குது. அப்ப ஒரு உதாரணம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புயம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோவ சாந்தியே என்று சொன்னால் பதிலாக நீங்கள் இது சொல்ல வேண்டாம். அப்ப நான் சொல்றேன், நீங்கள் செய்ய வந்து அதுல வந்து ஆனை முகத்தோனே கரனார் திருமகனே பிழை வயிற்றோனே பெருச்சாளி வாகனே கணபதியே முன்னர்வாள், இது அந்த எந்த மொழியும் இறைவனுக்கு விளங்கும். நீங்கள் எந்த மொழியில சொன்னாலும் இறைவனுக்கு விளங்கும், இறைவனுக்கு புரியும். அதே போல இருப்பவர்களுக்கு புரிய வேண்டும். அப்ப இதை சொல்லி போட்டு இதே வந்து நீங்கள் தெரியாது. அல்லது வந்து பாத்தீங்கன்னா காதலாகி கசிந்து திருஞான சம்பந்தருடைய தேவாரம் காதலாகி கசிந்து கடைசியாக அது வந்து வேதம் 4 மெய்ப்பொருளாவது மதர்வனம்ன்றது வந்து எல்லாம் ஒலி வடிவிலேயும் இசை வடிவிலேயும் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒலியும் ஒளியும் என்றதுக்காக அந்த ஒலி வடிவத்துக்காக அகஸ்தியர் சில மந்திரங்களை உருவாக்கி இருந்தார். அப்ப நாங்கள் ஓம் ஹம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் என்றது உண்மையிலே பாத்தீங்கன்னா தமிழ் மந்திரம், முருகனுடைய பிரணவ மந்திரம். சிவாய நம என்பது 5 எழுத்து மந்திரம், சிவ மந்திரம். இதை வந்து திருப்பி வந்து அது இல்லை அங்க இல்லை வைஷ்ணவ, அது வந்து வைஷ்ணவம் சைவம் எல்லாத்தையும் இப்ப நாங்கள் உண்டாச்சித்தாலும் கூட அப்ப வந்து கேட்டால் என்ன சமய தீட்சை ரெண்டு சொல்லியர்கள
சிவ தீட்சை வைஷ்ணவ தீட்சை என்று இருந்தது. அப்ப இப்ப அது எல்லாத்தையும் சேர்க்க கூடுதலா இந்த வைஷ்ணவ இதுகள்லாம் கூடுதலா வருது. அப்ப சிவ தீட்சை, அப்ப அதுக்கு பூநூல் போடணுமா, பூநூல் தீட்சை. பிறகு சிவ தீட்சை, அது சமய தீட்சை, பூநூல் தீட்சை, சிவ தீட்சை. அதுக்கு பிறகு நிர்வாண தீட்சை உண்டு. இப்ப உண்மையான விஷயம் என்னன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில இதுகளெல்லாம் செய்ய வேணும்னு சொல்லி நாங்கள் தீட்சை கேட்க போயல. அப்ப நாங்கள் நினைக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்குன்றாது நிர்வாண தீட்சைண்டா நிர்வாணமான தீட்சை அண்டெல்லாம் அப்படி உண்மையான புரிதல் அப்படித்தானே. காகம் கரையும் என்று சொல்ல காகம் அப்படி மாஸ்டர் கரையும். இது பாடசாலையில சின்ன பிள்ளைகள நடந்த 2ஆம் ஆண்டு பிள்ளை. அவர் சிலவளை கேட்டுக்கொண்டிருப்பார். பெரியாள் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருப்பார். அவர் கேட்டார் காகம் எப்படி மாஸ்டர் கரையும் என்ன, ஏன் காகம் காகாண்டு கரையும் என்று சொல்லி போட்டு நான் கேட்டேன், நீர் அந்த தண்ணியில கரையும் அப்படி யோசிச்ச நீர் ஒண்ணு. ஓ மாஸ்டர் நான் அப்படித்தான் யோசிச்சேன். ஏனென்றால் அந்த கருத்துகள் சரியா உள்வாங்கப்பட வேணும். சில இடச்சொல்லி இப்ப நாங்கள் செலவு என்று சொல்றோம். இது கணக்கு பார கேள்வி. தமிழில செலவு என்றது ஒரு வழிபாதை பயணம். உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் இறந்துட்டா நாங்கள் ஒரு வழிபா திரும்பி வரையிலாது. தமிழில பாருங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயம். தமிழ் மொழியில உயிரெழுத்து மெய்யெழுத்து, இது நான் எல்லா இடமும் சொல்லுவது. உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்து தனியா இயங்குமோ இயங்காது, மெய்யெழுத்து தனியா இயங்குமோ இயங்காது. இந்த உயிர் தனியா இயங்குமோ இயங்காது, உடம்பு தனியா இயங்குமோ இயங்காது. உயிரை எங்களை விட்டு போச்சுட்டா அதுக்கு வேற பேர். அதை விட என்னன்னு சொன்னால் இப்ப அந்த மக்கள் பயப்படுறது, அவைகளை பயப்படுத்தி வச்சிருக்கணும். என்னன்னு சொன்னால் இது நான் அப்ப சொன்னேன், என்னடா நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா நீங்கள் வாயை கட்டி போட்டு இதுகளை நான் செய்யற மாதிரி பார்த்து செய்யுங்க ஒப்புண்டு. என்ன இறைவனுக்கு தெரியும் எல்லாம். ஆனால் இப்ப எல்லாரும் கேட்க மாட்டேனும். உடனே அவர் கேட்டார். அவர் அங்க இலங்கையில பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு அது பஞ்சமியில செத்தது, அதுக்கு எதன் கிரிய பஞ்சமியில செத்தது அதுக்கு சரி அது அப்படி என்று சொன்னால் அதை பிழையா பார்த்து சொல்றது, பயப்படுறது. அப்ப நாங்கள் சொன்னீங்க வாங்க எங்களோட இருந்தப்பா எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். ஆனா நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். நினைக்காம மறந்திருந்தால் அது ஒரு பாவ இதாயிருக்கும். ஏன்னா அப்ப நாங்கள் அப்பாவுக்கு செய்தாதான், அப்பாவுக்கு பணிவா இருந்தாதான் பிள்ளை எங்களுக்கு பணியும். இப்ப மனைவி மேர் சில கணவன் மேரே அப்பா ஆண்டு கூப்பிடுவது என்னண்டு வந்தது சொல்லுங்க பாப்போம். என்னண்டு சொல்லுங்க பாப்போம். தன்னை பெற்ற அப்பாவை இல்ல அதுல முக்கியமான விடயம் என்றால் உருவாக்கப்பட்டது அப்பா ஆண்டு கூப்பிட்டால் தன் பிள்ளை அவரே அப்பா ஆண்டு கூப்பிடும். அப்ப மனைவி அந்த கால்ல விழுகிறது, எழுந்து நின்று இதுன்றது அதெல்லாம் சாதாரணமா விடயம். கால்ல விழுகிறன்னு சொல்லிக்கல சாதாரணமா இருக்கிறோம். என்னன்னு சொன்னா அப்பான்ற கால்ல விழுந்தீங்கண்டா உடைய அப்பா இருக்கிறாரு இல்லை. அப்பான்ற கால்ல விளையக்குள்ள அப்பா என்னன்னு சொன்னால் அப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது என்ன அவருக்கு விரும்பாத விஷயத்தை செய்திருந்தா அவர் மனம் விரந்தி இருப்பார். அப்போ அந்த கால்ல விளையக்குள்ளே உண்டு அவர் மனத்துல கொஞ்சம் இழகு, அதை இழக வைக்கிறதுக்காக உண்டு. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய அப்பா செய்த விஷயம் அது என்னண்டா, அவர் இழந்தவுடனே சூரிய நமஸ்காரம். இந்த சூரியன் எனர்ஜி எங்களோட நேர்கண்ணு கூடாது எங்களோட உடம்புக்குள்ளே ஏறும். அப்ப வரையக்குள்ளே அவற்றை நாங்கள் பிறகு பாதத்துல விளையக்குள்ளே அவர் தலையில இந்த கையை வைப்பாரല്ലോ, வையக்கு அவருக்குள்ள இருக்கிற எனர்ஜி எங்களுக்குள்ள வரும். ஆனா எங்களுக்கு தெரியாது. கரண்ட நாங்கள் கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதே மாதிரி என்ன கேட்டவே நீங்கள் கோயிலுக்குள்ள பாதணிகள் அணிவதில்லை என்று திடீரென்று கேட்ட கேள்விக்கு நான் உடனே சொன்னேன், நீங்கள் மின்சாரத்தை தொடுகின்ற பொழுது உங்களை தாக்கும் என்பதற்காக பாதணிகளை அணிவது போல நாங்கள் இறைவன் என்கின்ற மின்சாரம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக பாதணிகள் அணிவதில்லை. சுருக்கமாக வாசனம் கணக்கு காரணங்கள் இருக்கு, இருந்தாலும் நேரங்கான இப்ப நீங்கள் சரியா சொல்றீங்க. நிச்சயமா நன்றி. இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. பலவற்றை நாங்கள் உங்களிடம் கேட்டு அறிய வேண்டும். அதற்காக இன்னொன்று இதில் நிகழ்வை நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு நாளுக்கு இந்த நிகழ்வை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது எங்களது உறவுகள் பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உறவுகளே, நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடன் நீண்ட நேரமாக எங்கள் மண்ணாசிரியர் அவர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை எனது நிகழ்ச்சிக்குள்ள அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் மண்ணாசிரியர் விஸ்வராஜ் அவர்களே. அன்மியூட் பண்ணுங்க. சத்தம்.
ஆமா, உங்களிடம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை கேட்டு அறிய வேண்டும் என்றது என்னிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் என்னிடம் நிறையவே இருக்கிறது. இப்பொழுது மண்ணாசிரியர் பக்கம் நாங்கள் கேட்போம். ஓகே, முதல் திருமதி சாந்தினி திரையரங்கன் அவர்களுக்கும் இன்றைய விருந்தினராக வந்திருக்கும் பொன்னம்பலம் விஜயகுமார் அவர்களுக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையில் விஜயகுமார் நண்பர்களிடம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு முதலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர்கிட்ட பலதரப்பட்ட ஒரு பல் சுவை கலைஞர் என்றுதான் என்ற கணிப்பு. அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் நன்கு அறிஞ்சிருக்கிறார் என்பது முதலாவது இதாக இருக்கின்றது. அவருடைய அழைத்து வந்தது மிக பொருத்தமான விஷயம். ஆனால் அவரோட நீங்கள் பேட்டி எடுக்கின்றா ஒரு 4-5 மணித்தியாலம் போயிடும். அவர் நீங்கள் முற்று முழுதாக எடுக்கிறா 1 மணித்தியாக முடிக்க வேண்டியது. சுருக்கமாக நானும் சில விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். திரு விஜயகுமார் அவர்களும் நானும் கிட்டத்தட்ட 35-38 வருடங்கள் இந்த ஏமனியிலே பழக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இருவருக்கும் வெவ்வேறு கொள்கைகள் கருத்துகள் இருப்பது அது வழக்கம்தானே. அது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கு இப்பொழுதும் 30-35 வருடமா நல்ல ஒரு நண்பர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வேறொரு பகுதியில துறையில, நான் ஒரு வேறு துறையில, அப்படி பல விஷயங்களில் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் எங்களுடைய நல்ல ஒரு நட்பு இருக்கிறது என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை திரு விஜயகுமார் அவர் முக்கியமாக அவர் சமயம், இலக்கியம், அரசியல் என்று அவருடைய சமூக பணிகள் மிக மிக அதிகம். என்ன நடிப்பு, மற்றது நாடகம் இயக்குறது, கவிஞரும் கூட பட்டிமன்றங்கள் பேசக்கூடியவர், பன்முக திறமை படைத்தவர் என்றுதான் நான் கணிப்பிட்டிருக்கின்றேன். நாங்கள் இந்த ஒரு பீஸ்பர்க் நகரத்திலே வாழும் பொழுது 92ஆம் ஆண்டிலே தமிழாலயம் தோற்றுவிக்கப்படுவது இவரும் ஒரு தோற்றுவிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இடத்துல அவர் ஆசிரியராகவும் நிர்வாகியாகவும் பல ஆண்டுகள் கடமை புரிந்தவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு நேரடியாகவே அவர் வழங்கப்பட்டவர். அடுத்தது ஏர்மனியில் அவர் பல கலை வடிவங்கள் மட்டுமல்ல, பல மேடைகளில் பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறார். நல்ல ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி. அது மட்டுமல்லாமல் நாங்கள் எங்களுடைய டீஸ்பர்க் நகரிலே நடைபெற்ற, அதாவது எங்களுக்கு அகதிகளாக நாங்கள் வாழ்ந்த காலங்களில் ஏற்பட்ட பல நெருக்கடிகளுக்கு நாங்கள் எதிர்த்து இங்கே ஊர்வலங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் பல தடவைகள். அந்த ஊர்வலத்திலே விஜயகுமாரின் குரல் முன்னுக்கு ஒலிப்பதை நான் முன்னுக்கு பார்த்திருக்கின்றேன். அவர் அப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல், அப்படி ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனிதர். அதை விட அவருடைய மனிதநேய பணிகள் முந்தியதை விட இப்ப நிறைய அவர் செய்து கொண்டிருக்கிறார். மனிதநேய பணிகள் எனக்கு நன்றாக தெரியும். என்னோடு இணைந்தும் பல பணிகளை செய்திருக்கிறார். அதை விட தானும் நிறைய பணிகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நான் கண்டுகொள்கிறேன். இப்போ எங்களுடைய மண் சஞ்சியை பொறுத்தளவிலே 35 வருடம் இப்போ முடிந்திருக்குது. முதலாவது புத்தகம் தொடங்கிலிருந்து இற்றவரை என்னோட நல்ல நட்பாக தான் இருக்கிறார். அதே இதில் பல வருடங்கள் எழுதியிருக்கிறார். பிற்பாடு சில வருடங்கள் எழுதவில்லை, பல சோழிகள். ஆனால் ஆரம்பத்தில் இவர் எழுதியிருக்கிறார் என்று, அதாவது நாங்கள் கையெழுத்து பிரதியாக நாங்கள் வெளியிட்ட பொழுது கூட இவர் பல கவிதைகள், கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த திருக்குறள் நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 34 வருஷமா ஒவ்வொரு புத்தகத்திலே நாங்கள் 10 திருக்குறளையும் அதன் கருத்தையும் போட்டுக்கொண்டு, இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் திரு விஜயகுமார் அவர்கள் தான். அவர் தான் 91ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது அவர் தான் முதல் சொன்னார், சிவராஜா நீங்கள் இதே ஆரம்பிக்கும், இது கட்டாயம் உங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான விஷயம். ஆனபடியா அதையும் நீங்கள் சேர்த்துக்கொண்டு, அவர் முதல் ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட கையெழுத்து பிறகுதான், எங்கள்கிட்ட கணனியும் இல்லை, தட்டச்சும் இல்லை, கம்ப்யூட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் கையால் எழுதுறோம். அப்போ விஜயகுமார் எனக்கு அனுப்புகிற ஒற்றியே நான் வடிவ எழுதி அதில் புத்தகத்தில் போடுறோம். அப்படி ஆரம்பிச்சத்திலே இவருக்கு பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே அடுத்தது நாங்கள் 91ஆம் ஆண்டு முதலாவது ஆண்டு விழா நடாத்திருக்க இவரும் மோகன் மோகன் என்பவர் 2 பேரும் சேர்ந்து நாடகம் நடித்தார். நாடகம் நடிச்சு எங்களுடைய சபையோரை மிகவும் மகிழ்ச்சிக்கு உட்படுத்தினார். அப்படி ஒரு நாடகத்துறையிலும் கிட்டத்தட்ட 35-40 வருஷம் அந்த துறையிலும் அவருக்கு நல்ல ஈடுபாடு நல்ல இருக்குது. அதே போல அவருடைய அந்த திருக்குறளை பார்த்து பல வாசகர்களை எனக்கு சொல்லியிருந்தார். முந்திய இல்லைன்னா இது கட்டாயம் அவசியமான திருக்குறளை நீங்கள் போட்டிருப்பது
மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனுடைய இந்த இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு சொன்னபடியாக திருக்குறளை நான் இன்று வரை நாங்கள் அதை போட்டுக்கொண்டு தான் இருக்கு அந்த புத்தகத்தில் பதித்து கொண்டு இருக்கிறோம். அது பலருக்கு அது பயன்பட்டிருக்கிறது என்பது எனது கணிப்பாக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த 35வது ஆண்டு விழாவில் கூட தான் எனக்கு நண்பர் விஜயகுமார் அவரை, அதாவது முதலாவது ஆண்டு விழாவிலையும் நாடகம் நடித்தவர், 35வது ஆண்டு விழாவிலையும் நாடகம் நடிக்கொண்டு எனக்கும் ஒரு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவரோட தொடர்பு கொண்டு அவர் உடனே ஓகே சொல்லி போட்டார். ஆனால் எங்களுக்கு கால கஷ்டம், நேரங்கள், நெருக்கடிகள் ஏற்பட்டபடியாக எனக்கு சரியான ஒரு பெரிய ஒரு கவலை ஏற்பட்டது. அவர் நாடகத்தை மேடையேற்ற முடியவில்லை. அது ஒரு கவலையான விஷயமாக முடிந்து விட்டது. அவருக்கு மீண்டும் எங்களுடைய விழாக்கள் நடக்கக்கூட அவருக்கு கட்டாயம் நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம் என்றதை இந்த சந்தர்ப்பத்தை கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் இவர் ஒரு என்னை பொறுத்தவரை இவர் ஒரு பல ஆல்ரவுண்டர், அதாவது பல துறைகளில் ஒரு பாண்டித்யம் மிக்க ஒரு கலைஞர்களாக நான் பார்க்கின்றேன். கலைஞர் மட்டுமில்லை, அவர் எழுத்தாளர், பட்டிமன்றம், கவிஞர் என்று அவர் பல துறைகளில் அவர் ஒரு எழுத்து கொண்டிருப்பதை தான் நான் பார்க்கின்றேன். அடுத்தது இந்த கிரிகைகளை பற்றி சொல்லித்தான் உண்மையில் ஒரு எங்களுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவர். என்ன பொறுத்தவரை டீஸ்பர்க்கை பொறுத்தவரை இல்லை, இந்த ஏமனியை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவர். அதாவது என்ன மாற்றம் என்றால், எல்லா முந்திரி வந்த அந்த குருக்களோ ஐயர்மார் எல்லாம் வேறு நாடுலேருந்து வந்திருக்கணும். பிரான்ஸ்லேருந்து, சுவிஸ்லேருந்து, கொலண்டிலேருந்து வந்து அவை எல்லாரும் வந்து அந்த இறுதிக்கிரிகள் செய்யும்பொழுது சமஸ்கிருதத்திலே ஏதோ கொஞ்சத்தை சொல்லி போட்டு எங்களுக்கு கொண்டும் ஒருத்தருக்கும் விளங்காதே சொல்லி போட்டு காசாயும் சுளையாக ஓட்டி கொண்டு போயிடுவார்கள். அது அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இந்த வழக்கத்தை இவர் மாற்றி அமைச்ச ஒரு பெருமை திரு விஜயகுமாருக்கு இருக்கின்றது. அவர் அது தமிழிலேயே முழுதாக தமிழிலேயே அந்த எங்களுடைய கிரியைகளை செய்து இன்று வரை அவர் தமிழ்லேயே அந்த உண்மையில் அது எங்களையாவது நிறைய பேருக்கு விளங்காது, எனக்கும் விளங்காது, கன பேருக்கு விளங்காது. ஏன் இது இப்படி செய்கிறது, எப்படி செய்வது, ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எப்போது செய்யணும், அந்த விஷயங்களே அவர் ஒவ்வொரு கிரியைகளையும் விளங்கப்படுத்துகிறார் தமிழில். அது ஒரு உண்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பிரதியாக நான் பார்க்கின்றேன். உண்மையில் அது ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் எங்களோட மொழியும் கொண்டு செல்லப்படுகின்றது, எங்களோட சமயமும் கொண்டு செல்லப்படுகிறது, எங்களோட கிரியைகள் பற்றிய அறிவும் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. அந்த முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பெருந்தொகையாக நான் பார்க்கின்றேன். அடுத்து இவர் சொன்னது போல ஆரம்பத்தில் நாங்கள் 83, 84, 85 எல்லாம் இறந்தால் நாங்கள் தேவாரம் பாடி அதோட ஒரு விளக்கையும் கொடுத்து போட்டு முடிச்சு விடுவோம். அப்பொழுதெல்லாம் அமுண்டு தொடக்கம் இன்று வரை இந்த விஷயங்களிலே விஜயகுமார் அவர்கள் முன்னுக்கு நின்று செய்யப்படுவது நான் 100க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை பார்த்துருக்கிறேன். அதில் இவருடைய பங்களிப்பு மிகவும் பெரிய ஒரு பங்களிப்பு. இதிலே அவர் ஆனந்ததாஸ் என்றவரை குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் ஒரு கத்தோலிக்காளாக இருந்தாலும் 40 வருஷத்துக்கு மேலாக இந்த நகரத்தில் இருக்கின்றார். அவர் தான் எல்லா எங்களுடைய டீஸ்போக்கில் நடைபெற எல்லா மதத்தவர்கள் எங்களுடைய இலங்கை தமிழர்களின் இறுதி கிரியைகளை முன்னின்று இந்த சோசியல் பகுதியோடு எல்லாம் தொடர்பு கொண்டு செய்து விஜயகுமாரை மேலே இணைத்து இறுதி கிரியைகள் பாட பண்ணி ஒரு நல்ல வழிகளை செய்து கொண்டிருக்க ஆனந்ததாஸ் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய 35 ஆண்டு விழாவிலே கௌரவிக்கிறோம். அவருடைய மகளை கௌரவிச்சிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு, அடுத்து உண்மையில் திரு விஜயகுமார் அவர்களின் அவருடைய திறமைகள், அவருடைய கெட்டித்தனம், அவருடைய உள்ள கிடைப்பதை அனைத்தையும் உண்மையில் அவர் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டார் என்றால் அது உண்மையில் ஒரு வருங்கால சந்தையில் பயன்பாடாக அமையும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. இன்னும் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லோரையும் வந்து கதை கட்டுக்கும் திரு விஜயகுமார் அவர்கள் நீடொழி எண்ணம் வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 மன்னாசிரியர்கள் அவர்களே. மிகவும் ஒரு நீண்ட நாட்களாக உங்களுக்குள் இருந்த அந்த அவருடைய செயற்பாடுகள், அவரது பக்கமாக இருக்கின்ற ஆளுமைகளை இதில் விரித்திருந்தீர்கள். மிக்க நன்றிகள் உங்களுக்கு, உங்கள் நினைவுக்கு நன்றி. இப்பொழுது இயக்குனர் அவர்கள் இணைந்திருக்கிறார். எங்களுடைய இயக்குனர் அவர்களுடைய கருத்துக்களோடு எங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்குத்தான் கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர். வணக்கம், சிறப்பு வாழ்த்துக்கள். 4 நிமிடம் தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சிக்கு. இருந்தாலும் மகிழ்ச்சி, நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டோம். ஆனால் பலவிதமாக மூளையை கசக்கி கொண்டேன், நினைவுகளை பயந்து கொண்டேன். எங்கே சந்திச்சப்போ இப்படி பேசினன்றது நினைவு திரைக்கு சட்டென்று வருவதில்லை, மன்னிக்க வேண்டும். ஏதாவது ஞாபகப்படுத்தினால் சிறப்பு. ஆனாலும் ஒரு சில கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது, வைக்கலாமோ? கேட்கலாம். அந்த அரங்குகளில் இளையோர்களை உள்வாங்குகிற
படலமும் கருவை கொடுத்துவிட்டு வசனங்களை அவர்கள் சமயோசிதமாய் சொல்லுகிற டைமிங் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதை ஊக்குவித்தது சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு தரம் ஐரோப்பாவில் எந்த பள்ளிக்கூடமும் அதை கடைப்பிடிக்கிறதா தெரியல. இது என்னென்றால் இப்போ வந்து நாங்கள் 1992ஆம் ஆண்டு தொடங்கி 93ஆம் ஆண்டு முதலாவது ஆண்டு விழாவிலே வந்து நான் அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். வரவேற்புரையிலிருந்து நன்றியுரை வரைக்கும் மாணவர்கள் தான் செய்தார்கள். அதற்கு பின்னரும் கூட நாங்கள் பெரியவர்கள் இப்பொழுதும் கூட அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. அப்பொழுது அங்க ஐயா மறைந்த அமரர் நாகலிங்கம் ஐயா அவர்கள் எழுதியிருந்தார், ஈழ முரசு பத்திரிகையிலே எழுதியிருந்தார், மாணவர்கள் முன்னின்று நடத்திய முத்தமிழ் விழா என்று. அங்கே மற்றவர்கள் எல்லோரும் என்னை புகழுவார்கள். ஆனால் என்னுக்குள்ளே வந்து இயக்குவது நான் அல்ல, நான் கற்ற தமிழும் நான் வணங்கும் தமிழும் தான் என்னை இயக்குகின்றது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். நடாமோகன் அவர்கள் முதலாக டோட்மூண்ட் நகரிலே ஒரு விக்னா பாக்கியநாதன் அவர்கள் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வின் தலைப்பு எனக்கு தெரியவில்லை. அந்த இடத்திலே வந்து பட்டிமன்றம் ஒன்றுக்கு தலைப்பு கொடுத்து எங்கள் வாழ்வுக்கு மனமாற்றம் தேவையா குணமாற்றம் தேவையா என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அந்த தலைப்பு கொடுத்தவுடன் எனக்கு அதில் ஆர்வம் என்றால் எப்படி எந்த தலைப்பை தந்தாலும் நான் பாதாடுகின்றேன் என்று பாதாடிய பொழுது அந்த விக்னாபாக்கியநாதன் அவர்கள் சொல்லிய கருத்து என்னென்றால், நாங்கள் அந்த வெள்ளை காகம் என்று கூட காகத்தை விவாதிக்க முடியும் என்ற விடயத்தை அதிலே சொல்லியிருந்தார் என்றால், அந்த பட்டிமன்றம் எப்படி அமைய வேணும் என்ற விடயத்திலே வந்து அதில் இங்கே வளர்ச்சி அடையாத காலத்திலே நான் நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு அதற்கு முன்னமாயிருக்க வேண்டும். அதுதான் முதலாவது ஐரோப்பாவில் தடம் பதித்த 48வது பொன்மாலை பொழுது. இப்போ நாங்கள் 525 கடந்து விடுகிறோம். சரி, சந்தோஷம். அதை ஞாபகப்படுத்தினதுக்கு விக்னா பாக்கியநாதன், ராஜேஸ்வரன், சிவராஜா அண்ணன், நீங்கள் மற்றது உங்களுக்கு வந்து இவர் தனபால சுந்தரம் ராய்னேல இருக்கிறவருக்கும் தொடர்பு இருக்க நினைக்கிறேன். தனபால சுந்தரம், நீங்கள் எந்த இடம் உங்களோட புறப்படம்? உரும்பிராய். வாழ்ந்ததில்லை. இப்போது எனது உரிமையுள்ள வாழ்விடம் ஈஸ்டாம் என்கிற பகுதி, லண்டனில். சரி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஞாபகப்படுத்த அது ஒரு கருத்தாடு களம் நினைக்கிறேன், சபையோர் கருத்து களம் நினைக்கிறேன். பொதுவாக அதில் சந்தித்ததில் சந்தோஷம். அது முதல் இங்கிலாண்டில் சுற்றி திரிஞ்சோம் பொன்மாலை பொழுது முதலாக ஐரோப்பாவில் தடம் பதித்து பிறகு 49ஐயும் செய்து முடித்துவிட்டு திரும்பி இருந்தோம். மகிழ்ச்சியான தருணம். இன்னும் ஒரு சிறிய விடயம், நீங்கள் இந்த உடல் அடக்க சடங்குகள் கிரியைகள் சம்பந்தமாக பேசுகிற போது சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இன்னும் ஒரு முறை அது குறித்து தான் பேசுவீங்கள் என்று நினைக்கிறேன். அது பற்றி பேசலாம். என்னுடைய நம்பிக்கையும் ஈடுபாடும் உறுதியும் இந்த நாட்டுக்கு எங்களுடைய அவயவங்கள் நிறைய தேவைப்படுகிறது. இந்த ஐரோப்பாவில் ஒவ்வொரு நாடுகளிலும் ஏன் உடல் தானம் செய்யாமல் மனிதர்கள் வாழுகிறார்கள் என்கிற கேள்வியை பற்றி நாங்கள் பிறகு விரிவாக எடுத்து பேசுவோம். இதிலே சுருக்கமாக நான் வந்து ஒரு சுருக்கமான விடயத்தை சொல்லுவேன். இதை வந்து நான் வலியுறுத்துவது என்னென்றால், அநேகமாக இந்த இறுதியிலே கிரியிலே கண்ணை மூடி இந்த சுண்ணம் அடிக்கின்ற மஞ்சளை அப்புவார்கள். அதற்கு உண்மையான காரணமே வந்து தமிழர்கள் கண்தானம் செய்வதில் சிறந்தவர்கள் என்பதனால் அந்த கண்ணில்லாத இடத்துக்கு மஞ்சளை அப்புவதுதான் உண்மையான விடயமாக இருந்தது. அது காலப்போக்கிலே கண் இருக்கிறவர்களுக்கும் அப்புவதாக இருக்கின்றது. இதுதான் உண்மையான விடயம். அப்ப இதுல வந்து நானும் அதை வந்து எழுதியிருக்கிறேன். இதுல வந்து என்னுடைய உறுப்புகளை வந்து நான் இறந்தால் வந்து எங்களோட இதயம் தானே முதல்ல உருவாகும். அப்ப நாங்கள் இறந்தாலும் அந்த இதயம் குறிப்பிட்ட நேரம் இயங்கும். அப்ப அந்த உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஊனமுற்றோர் என்றது வந்து அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு அவயவங்களை இழந்த ஆக்களுக்கு வந்து அது பலன் பெற வேண்டும். நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய உறுப்புகள் பயன் தர வேண்டும். ஆனால் அவர்கள் தானாகவும் வந்து அதை தர வேண்டும். இல்லை, அதுக்குரிய விழிப்புணர்வு இல்லை என்றால் அடிச்சான் கோப்பி தானே எல்லாரும். நிகழ்ச்சியிலேயே சிவராஜா அவர்களும் சொல்லியிருந்தார்கள், 2 பேரும் கதைச்சிருந்த நாங்கள் சில விஷயத்தை விளங்காமலே பின்பற்றுகிறோம். மொழி மட்டுமல்ல,
செய்யக்கான காரணங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒரு சிறிய குறிப்பு என்னென்றால், இப்போது படம் படைத்தோர்கள் தங்களுடைய உடலை நீண்ட வருடங்களுக்கு அழியாமல் இருப்பதற்காக இப்போது வைத்திருக்கிறார்கள். காரணம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக மனிதர்களுக்கு இறந்த உடலங்களுக்கு உயிர் கொடுக்கலாம் என்கிற ஆய்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இப்போது கேள்விப்பட்டீங்களா தெரியாது, நிறைய பேர் இறக்கும் முன்பாக உயிர் எழுதி வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஒரு வேளை ஏஐ வேலை செய்தால் நான் மீண்டும் பிறந்து வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி. அப்போ அங்கேயெல்லாம் போட்டோம். அப்போ நாங்கள் இங்கே சடங்குகள் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எங்கே நிற்கிற வேண்டும் வடிவா விளங்க இல்லை. பேரப்பிள்ளைகளிடம் தோற்காத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். குறிப்பாக ஐரோப்பாவை தான் நான் சொல்கிறேன், இலங்கை இந்தியா எனக்கு தெரியாது. ஐரோப்பாவில் பேரக்குழந்தைகளிடம் தோற்று விடுகிற மாதிரி நான் நடந்து கொண்டால் படத்தில் மாலையோட மட்டும்தான் பிற்காலத்தில் தொங்குவோம், பேசுவோம் நாங்கள் என்பவர் விடயம். மற்றும்படி அதை தாண்டி அத்தனை புலமைகளும் இணைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன இந்த முத்தமிழ் விழா கிட்டடியில் நடந்ததோ? இல்ல 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 இல்ல, இவர் இப்பொழுது தமிழாலயத்தில் இல்லை, இவர் 90ஆம் ஆண்டு காலம் நாகலிங்கம் ஐயா அவர்கள் இப்போது கிட்டடியில இருந்தது. இப்ப நான் சொன்ன காலம் அவர் இருக்கைக்கு முதலில், அதாவது தமிழ் ஆலயங்கள் தொடங்க முன்பட்ட காலத்திலே தான் நாங்கள் அந்த பட்டிமன்றத்தில் இணைஞ்சிருந்தோம். சரி. இல்லை இல்லை, நான் சொல்றேன், நீங்கள் முத்தமிழ் விழா முத்தமிழ் விழா பற்றி கேட்கிறார். முத்தமிழ் விழான்றது நாங்கள் தமிழ் ஆலயத்துல முதலாவது ஆண்டு விழா. சரி சரி. அதை அவர் அந்த பிரபல்யமா எழுதியிருந்தவரா, நாங்கள் இப்போவும் எங்கட பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ வழிவிடாம நாங்கள் சொன்னா இப்ப ஒட்டுமொத்தமா தெரிந்தார். அப்ப வழிவிடாம நாங்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்க கூட அவைகளை செய்ய விட வேணும் என்றாதான் என்னுடைய அந்த கவலை வேண்டாம். இப்போது பெற்றோரையும் பேர பெற்றோரையும் வெளிய பிள்ளைகள் அவர்கள் வழிவிடுறதே இல்லை உங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் அப்போது செய்தது அவர்கள் உங்களை புறக்கணித்து விடுகிறார்கள். ஆகவே பார்க்கலாம் சுவாரஸ்யமான பகுதிகளை. பகுதி 2 நிச்சயமாக. என்னுடைய மகளும் அந்த இப்படியான ஒரு அச்சா பிள்ளை என்ற ஒரு நிகழ்வு செய்கிறவர். அவ தமிழ்ல இப்ப தமிழ் மொழியிலே கற்பிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று முதுமானி, அதாவது மாஸ்டர் முடிச்சு இப்ப அவ அதை டாக்டரேட் பண்ணவனும் மட்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தமிழ் அறிவு என்னடா இப்ப அந்த இளையோருக்கு அடுத்ததா விட நான் எடுக்க செய்து கொண்டிருக்கிறத விட என்ற பிள்ளை செய்யத்தானே. ஆமா, அது பற்றி இவங்களுக்கு அறிய தாருங்கள். இப்போதைக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய செயலூக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் விடை தருகிறோம். நன்றி. தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றாக அமையட்டும். நன்றி. நன்றி இயக்குனர் அவர்களே. மிக நான் சொன்ன முதலே குறிப்பிட்டது போல நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மட்டிய விடயங்கள், எங்களது இறுதி கிரிகள், இறப்புக்கு பின் என்ன செய்கிறப்படுகிறது என்ற விடயங்களையும் கதைக்க வேண்டும், அவரை பற்றியும் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆவல் எங்களிடம் இருக்கின்றது. அதனால் இன்னொரு நிகழ்வில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். விஜயகுமார் அவர்களே, உங்களது இணைவு இன்று மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இன்று சிறப்பாக எங்களது முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. உங்களை நிறைவான உரையோடு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி. நான் சில வேளைகளிலே நன்றி கூறாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மன்னாசிரியர்களுக்கும் மிக்க நன்றிகள். இந்த நேரத்தில் இணைந்து உங்களது கருத்துக்களை பரிந்தமைக்கும் நன்றிகள் குறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை குறிக்கொண்டு இனி சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில். நன்றி, வணக்கம். சாந்தினி அவர்கள் தொகுப்பில் இந்த 2 முற்றத்து மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நவஜோதி அவர்களது மருந்து சிறலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.